வெல்கம் டு EduSprint Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கான சீரீஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல கிளர்க் மெயின்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பிளட் ரிலேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ பிளட் ரிலேஷன்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா பேசிக்கா நம்மளுக்கு பிளட் ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா என்னது பேசிக்கா ரிலேஷன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ யாரெல்லாம் ரிலேட்டிவ்னு சொல்லுவோம், நம்ம பிளட்டை ரிலேட் பண்ணவங்களை மட்டும்தான் ரிலேட்டிவ். ஸோ அதுல யாரெல்லாம் வருவா, ஸோ ஒரு இன்ட்ரோ முடிச்சுட்டு அதுல இருந்து நம்ம போயிடலாம். சரியா? ஸோ யாரெல்லாம் ரிலேட்டிவ், ஃபாதர், மதர், அடுத்து சிஸ்டர், பிரதர், அண்ட் தென் சன், டாட்டர். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் யாரெல்லாம் வருவா, தாத்தா பாட்டிலாம் வருவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன சொல்லணும், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், கிராண்ட் சன்னு, அடுத்து கிராண்ட் டாட்டர்னு சொல்லுவோம். இதே கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியா இருந்தா முன்னாடி ஒரு கிரேட் ஆட் பண்ணிப்போம். கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் மதர், கிரேட் கிராண்ட் சன், கிரேட் கிராண்ட் டாட்டர், கொள்ளு பேத்தி. சரியா? ஸோ இதுவே நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ன ஆகும், மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ரிலேட்டிவ் வருவாங்க. கரெக்டா? அவங்களாம் எதுல வருவாங்க, இன்லாஸ்ல வருவாங்க. ஸோ யாரெல்லாம் இன்லால வருவா, ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, சன் இன்லா அண்ட் டாட்டர் இன்லா. ஃபாதர் இன்லானா தெரியும், யாரு, மாமனார். மதர் இன்லானா மாமியார். சிஸ்டர் இன்லா அப்படின்னா யாரெல்லாம் சிஸ்டர் இன்லான்னு சொல்லுவோம். ஸோ நாத்தனார் ரிலேஷன் சிஸ்டர் இன்லால தான் வரும். அண்ட் தென் அன்னி ரிலேஷன் அது எதுல தான் வரும், சிஸ்டர் இன்லால தான் வரும். அண்ட் தென் மச்சினிச்சி, கொழுந்தியால், ஸோ அந்த ரிலேஷனும் எதுல தான் வரும், சிஸ்டர் இன்லால தான் வரும். சரியா? அண்ட் தென் பிரதர் இன்லா, பிரதர் இன்லால யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தோம்னா கொழுந்தனார் ரிலேஷன் பிரதர் இன்லால தான் வரும். அண்ட் தென் மாமா மச்சா ரிலேஷன் அது எதுல தான் வரும், பிரதர் இன்லால தான் வரும். அண்ட் தென் சன் இன்லானா தெரியும், மருமகன். டாட்டர் இன்லா அப்படின்னா மருமகள். அண்ட் தென் வேற என்ன ரிலேட்டிவ் இதை தவிர இருக்கு, கசின்ஸ் இருக்கு. ஸோ கசின் அப்படின்னா என்னது, நம்ம அத்தை பசங்க மாமா பசங்க கசின் தான், பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்களும் என்னதான் கசின்ஸ் தான். ஸோ கசின்க்கு என்ன கிடையாது, ஜெண்டரே கிடையாது. பாயா இருந்தாலும் கசின் தான், கேர்ளா இருந்தாலும் கசின் தான். ஸோ அந்த இடத்துல போய் என்ன பண்ண மாட்டோம், கசின் பிரதர் கசின் சிஸ்டர்ன்றத சொல்ல மாட்டோம். அண்ட் வேற என்ன ரிலேஷன் தெரியும், நீஸ் நெஃப்யூன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ நீஸ்னா யாரு, நீஸ் நெஃப்யூன்றதை யார சொல்லுவோம், ஸோ நீஸ் நெஃப்யூ யாருன்னா நம்ம சிப்ளிங்ஸோட பசங்க. கரெக்டா? சிப்ளிங்ஸோட சைல்ட தான் நம்ம என்ன சொல்லுவோம், நீஸ் நெஃப்யூன்னு சொல்லுவோம். ஸோ நீஸ்னா கேர்ளு, நெஃப்யூ அப்படின்னா என்னது, பாய். அண்ட் தென் வேற என்ன ரிலேஷன் இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா தெரியும், ஹஸ்பண்ட்னா கணவன், ஒய்ஃப் அப்படின்னா மனைவி. அதுக்கப்புறம் ஸ்பவுஸ், ஸ்பவுஸ்னா யாரு, ஸோ ஸ்பவுஸ்க்கு என்ன கிடையாது, ஜெண்டர் கிடையாது. ஸோ ஒரு கேர்ள் ஒரு பாயை பார்த்து ஹி இஸ் மை ஸ்பவுஸ்ன்னு சொல்லலாம், அதாவது என்னோட துணைவன்னு சொல்லலாம். ஒரு பாய் கேர்ளை பார்த்து ஷி இஸ் மை ஸ்பவுஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பவுஸ்க்கு என்ன கிடையாது, ஜெண்டர் கிடையாது, ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்றதுதான். அண்ட் தென் இதை தவிர வேற அங்கிள் ஆண்ட் இருக்கு. அங்கிள் ஆண்ட்னு யார சொல்லுவோம், ஸோ அத்தை மாமா அங்கிள் ஆண்ட் தான் சொல்லுவோம். அண்ட் வேற யாரு அங்கிள் ஆண்ட்னு சொல்லுவோம், சித்தப்பா பெரியப்பா, சித்தி பெரியமா. ஸோ அவங்களையும் பெரியமா பெரியப்பா எல்லாத்தையுமே என்னதான் சொல்லுவோம், அங்கிள் ஆண்ட் தான் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா கூட பிறந்த அக்காவோ தங்கச்சோ என்ன சொல்லுவோம், சித்தி பெரியமான்னு சொல்லுவோம். இவங்க ஆண்ட் தான், பட் என்ன ஆண்ட்னு சொல்லுவோம், மேட்டர்னல் ஆண்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அதாவது அம்மா கூட பிறந்தவங்க, அம்மாவோட அம்மா, அம்மாவோட ரிலேட்டிவ் எல்லாத்தையும் என்ன சொல்லி மென்ஷன் பண்ணும், மேட்டர்னல்னு சொல்லி மென்ஷன் பண்ணும். இதே அப்போட ரிலேட்டிவ் அப்படியா இருந்தா என்ன சொல்லணும், பேட்டர்னல்னு சொல்லணும். இப்ப அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி என்ன சொல்லுவோம், அத்தைன்னு சொல்லுவோம். அவங்க ஆண்ட் என்ன ஆண்ட், பேட்டர்னல் ஆண்ட்னு சொல்லும். இதே அம்மா கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அங்கிள் சொல்லுவோம், தாய் மாமா, அவங்கள என்ன சொல்லணும், மேட்டர்னல் அங்கிள்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் என்ன கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் இருக்கும். மெயின்ஸ்ன்றதுனால என்ன எப்படி கொடுத்துருப்பாங்க, கோடட் டைப் மோஸ்ட்லி நிறைய கேட்பாங்க. சரியா? ஸோ கோடட் டைப்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு சிம்பிளுக்குமே என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு ரிலேஷனை கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டீ கோட் பண்ணணும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இஃப், ஸோ சி ஹேஷ் டின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தென் விச் அமாங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டீகோட் பண்ணி ஃபேமிலி ட்ரீ போடணும். ஸோ ஃபேமிலி ட்ரீல இருந்து கீழே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்ட்ன்றதை நம்ம செக் பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணுவோமா. என்ன கொடுத்துருக்காங்க,
சி ஹேஷ் டின்னு கொடுத்துருக்காங்க. ஹேஷ் அப்படின்னா என்ன மீனிங்? y is the spouse of x ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இங்க எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்கா? சி. அண்ட் ஒய்க்கு பதிலாக யார் இருக்கா? டி. அப்போ சி ஹேஷ் டின்னு இருக்கா? ஸோ அப்போ இங்க எக்ஸ் எங்க இருக்கு? செகண்டா இருக்கு. அப்போ இங்க தான் யார் வருவா? சி. எக்ஸ் உள்ள இடத்துல சி வரணும். ஒய் உள்ள இடத்துல என்ன வந்துடணும்? டி வந்துடணும். அப்ப என்னது? டி இஸ் தி ஸ்பவுஸ் ஆஃப் சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? டியும் சியும் ஸ்பவுஸ், மேரிட் கப்பிள். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணும்? ரெண்டு பேருமே கப்பிள்ஸ். ஸோ டி இஸ் தி ஸ்பவுஸ் ஆஃப் சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் கப்பிள்ஸ், மேரிடு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி டபுள் அரமார் வச்சு டினோட் பண்ணியிருக்கோம் மேரிடுன்றதுனால. பட் என்ன தெரியாது இவங்களுக்கு? ஜெண்டர் தெரியாது. ஸ்பவுஸ்ன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ஜெண்டர் தெரியாது. ஸோ ரெண்டு பேரும் மேரிட் கப்பிள். அடுத்து நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒவ்வொரு சிம்பிளா டீகோட் பண்றோம். ஹேஷை டீகோட் பண்ணோம். ஹேஷ் பக்கத்துல இருந்த ரெண்டு ஆல்பபெட். அடுத்து டாலர் சிம்பிள். அப்ப டாலர் பக்கத்துல இருக்க ரெண்டு வேரியபிள் என்னது? டியும் ஆரும். ஸோ அப்ப டி டாலர் ஆர் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? டி டாலர் ஆர் அப்படின்னா எக்ஸ்க்கு பதிலா டி, ஒய்க்கு பதிலா ஆர். அப்ப டி இஸ் தி டாட்டர் ஆஃப் ஆர். டி வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? டாட்டர். டி இஸ் தி டாட்டர் ஆஃப் யாருக்கு? ஆருக்கு. டி வந்து டாட்டர். யாரோட டாட்டர் அப்படின்னா ஆரோட டாட்டர். அப்ப டி வந்து ஃபீமேலா இருந்தாங்கன்னா சி வந்து என்னவா இருந்திருப்பாங்க? மேல் ஜெண்டரா இருப்பாங்க. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் ஹேஷ் எம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ நம்ம ஆறு வரை முடிச்சாச்சு. என்னது? டாலர் சிம்பிள் முடிச்சாச்சு. அடுத்து ஹேஷ். ஹேஷ் பக்கத்துல யார் யார் இருக்கா? ஆரும் எம்மும் இருக்கு. ஆர் ஹேஷ் எம். ஸோ இப்பதான் பார்த்தோம். ஆர் ஹேஷ் எம்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு பதிலாக ஆர். அப்ப இங்க ஆர் இருக்கும், இங்கதான் என்ன வரும்? எம். எம் இஸ் தி ஸ்பவுஸ் ஆஃப் ஆர். ஸோ அப்போ எம் வந்து ஆரோட என்னன்னு சொல்லிட்டாங்க? ஸ்பவுஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருப்பாங்க? கப்பிள்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எம் வரை எழுதியிருக்கோம். அடுத்து எம்க்கு அப்புறம் எழுதணும். ஸோ அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு? அண்டு சிம்பிள் இருக்கு. கரெக்டா? ஸோ எங்க? இங்க இருக்கு. எம் அண்டு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டுக்கு என்ன மீனிங்? எக்ஸ் அண்ட் ஒய் மீன்ஸ் ஒய் இஸ் தி சிஸ்டர் இன் லா ஆஃப் எக்ஸ். ஸோ இங்க என்ன இருக்கு? ஒய்க்கு பதிலா எஸ் இருக்கு. கரெக்டா? ஒய்க்கு பதிலா எஸ் அண்ட் எக்ஸுக்கு பதிலா எம். ஸோ அப்ப எஸ் இஸ் தி சிஸ்டர் இன் லா ஆஃப் யாருக்கு? எம்முக்கு. ஸோ அப்ப எம்முக்கு எஸ் வந்துட்டு என்னவா இருக்கான்? சிஸ்டர் இன் லான்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா என்னவா இருந்திருக்கலாம்? ஒன்னு எம்முக்கு சிப்ளிங் இருந்து அவங்களோட சிஸ்டரா இருக்கலாம். கரெக்டா? இல்ல ஆரோட சிப்ளிங்கா யார் இருக்கலாம்? எஸ் இருக்கலாம். ஸோ நம்ம ஆரை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். வரலன்ற பட்சத்துல என்ன பண்ணலாம்? எம்முக்கு ஒரு சிப்ளிங் அவங்களோ மேரேஜ் பண்ணவங்களோட சிப்ளிங்கா இருந்திருக்கலாம். ஓகே. எம் இப்ப எஸ் வந்து என்னது? சிஸ்டர் இன்லா யாருக்கு? எம்முக்கு. ஓகே. அடுத்து என்ன இருக்கு? டாலர் இருக்கு. எஸ் டாலர் எஃப். எஸ் டாலர் எஃப்க்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய் அப்படியே தான் இருக்கு. ஸோ எஸ் எக்ஸ்க்கு பதிலா எஸ், ஒய்க்கு பதிலா என்ன வரும்? எஃப்னு வரும். ஸோ எஸ் இஸ் தி டாட்டர் ஆஃப் எஃப். எஸ் வந்துட்டு டாட்டர். யாரோட டாட்டர்னு சொல்லிட்டாங்க? எஃப்ஓட டாட்டர்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். எஃப் பர்சன்டேஜ் கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் பர்சன்டேஜ் கே. பர்சன்டேஜ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக யார் இருக்கா? எஃப் கேன்னு இருக்காங்க. ஸோ எஃப் கே. அப்ப என்ன வரும்? எஃப் இஸ் தி மதர் ஆஃப் கே. ஸோ எஃப் வந்துட்டு மதர். யாருக்கு மதர்? கேக்கு மதர்னு சொல்றாங்க. அப்ப ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங். இப்போ கேவும் என்னவாகுது? சிப்ளிங்கா வருது. ஓகே. ஸோ எஃப் இஸ் தி மதர் ஆஃப் கே. அடுத்து கே அட் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டுக்கு என்ன மீனிங்? எக்ஸ் இஸ் தி பிரதர் ஆஃப் ஒய்னு இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக இப்ப என்ன வரும்? கே வரும். அண்ட் ஒய்க்கு பதிலாக யார் வருவா? ஆர். அப்ப கே இஸ் தி பிரதர் ஆஃப் யாருக்கு? ஆர். கே வந்து பிரதரு. யாருக்கு பிரதரு? ஆருக்கு பிரதரு. புரியுதா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். ஆர் டாலர் டீன்னு கொடுத்துருக்காங்க. டாலருக்கு என்ன மீனிங்? இங்க இருக்கு. எக்ஸ் இஸ் தி டாட்டர் ஆஃப் ஒய். அப்ப ஆர் வந்துட்டு எக்ஸுக்கு பதிலா ஆறு, ஒய்க்கு பதிலா என்னது? டி. அப்ப ஆர் இஸ் தி டாட்டர் ஆஃப் டி. ஆர் வந்து டாட்டர். யாருக்கு டாட்டர்னு சொல்லிட்டாங்க? டீக்கு டாட்டர். ஸோ இவங்க எல்லாருமே இந்த 4 பேருமே என்னது?
சிப்ளிங்ஸ். ஆர் வந்து டாட்டர். ஸோ இந்த 4 பேருக்கும் அப்ப எஃப் தான் யாரு? மதர். ஆர் வந்துட்டு யாருக்கு டாட்டர்னு சொல்லிட்டாங்க? டீக்கு. அப்ப எஃப்க்கு டீக்கு இடையில என்ன ரிலேஷன் இருக்கும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஸோ அப்ப இவங்க ஒய்ஃப் அப்படின்னா டீ தான் என்னவா இருந்திருக்கும்? ஹஸ்பண்டா இருந்திருப்பாரு. சரியா? ஸோ அப்ப கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணியாச்சு? டீகோட் பண்ணியாச்சு. பட் ஆனா இங்க ஆருக்கு எம்முக்கு என்ன தெரியாது? நம்மளுக்கு ஜெண்டர் தெரியாது. கரெக்டா? 2 பேரும் ஆனா கப்பிள்ஸ் தெரியும். யார் மெயில் யார் ஃபீமேல்ன்றது தெரியாது. இப்ப கீழே இருக்க கொஸ்டின் பார்க்கலாம். which among the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் F is the father of R ன்றாங்க. F வந்து ஃபாதரா? F வந்து ஃபீமேல் ஜெண்டர். F ஆருக்கு என்னது? மதர்னு வரும். ஆனா இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க? ஃபாதர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு. அங்க மதர் இருந்ததாதான் கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. செகண்ட் ஒன் R is mother-in-law of C. சோ Cக்கு R வந்து என்னவா இருக்கும்னு சொல்றாங்க? மதர் இன்லான்னு சொல்றாங்க. கரெக்டா? சோ Cக்கு R வந்து என்னவா இருப்பாங்க? சோ Rக்கு D தான் என்னது? சில்ட்ரன். கரெக்டா? Rக்கு D யாரு? அவங்களோட டாட்டர். சோ டாட்டரோட ஹஸ்பண்ட். அப்ப Rக்கு C வந்துட்டு என்னன்னு தெரியும்? Rக்கு C சன் இன்லான்னு தெரியும். அப்ப Cக்கு R என்னவா இருப்பாங்க? எய்தர் மதர் இன்லாவா இருக்கலாம், இல்லனா என்னவா இருக்கலாம்? ஃபாதர் இன்லாவா இருக்கலாம். சோ எனக்கு Rக்கு ஜெண்டர் தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்? cannot be determined, not follows ன்னு போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா M is brother-in-law of S ன்னு இருக்கு. சோ M வந்துட்டு brother-in-law யாருக்கு? Sக்கு. சோ Mக்கு S sister-in-lawன்னு தெரியும். Sக்கு M either brother-in-lawவா இருக்கலாம், இல்ல sister-in-lawவா இருக்கலாம். கரெக்டா? பட் Mக்கு என்ன தெரியாது? ஜெண்டர் தெரியாது. அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? cannot be determined சொல்லுவோம். பட் இங்க ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஏதாவது இருக்கா? cannot be determined இருக்கா? பட் எனக்கு இதுல என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ஒன்னு டெஃபினட்டா வரவே வராதுன்றது தெரியும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பா வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு F ஓட ஜெண்டர் என்னது? ஃபீமேல். ஆனா இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? ஃபாதர்னு கொடுத்துட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னு டெஃபினட்டா வராதுன்னு தெரியும். பட் இது ரெண்டுக்கும் இவங்க என்ன சொல்றாங்க? இங்க கொடுத்தது படி R மதர்-இன்-லா, R ஃபீமேல்னு வச்சாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப R ஃபீமேலா வச்சேன்னா M தான் என்னவாகும்? மேல் ஜெண்டர் ஆகும். அப்படின்னா இது என்ன ஆகுது? எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல ஒன்லி 2 and 3ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்றோம். புரியுதா எப்படின்னு? சோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எனக்கு அது வரதுனால நம்ம என்ன பண்றோம்? 2 and 3 எடுத்துக்கிறோம். இதுவே இந்த இடத்துல ஒன்னு cannot be determined இல்ல none of the above இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? அதை தான் சூஸ் பண்ணிருக்கணும். புரியுதா எப்படின்னு? சோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சோ சிமிலர் ப்ரீவியஸா கொடுத்தா அதே தான். கரெக்டா? ஆமா, அதே ரிலேஷன் தான். எழுதிடுவோமா இங்க? சோ R வந்து டாட்டர், அடுத்து R K, அடுத்து F லாம் சிப்லிங்ஸா இருந்தாங்களா? இல்ல, RK SR, RK S, அடுத்து 2 தடவை R போட்டிருக்கேனா? சாரி மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ R 2 தடவை போட்டுட்டேன். R இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ R வந்து ஃபீமேல் தான் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்வியஸ்லி M வந்துட்டு என்னதான்? மேல் ஜெண்டர் தான். ஸோ நாங்க சரியா கவனிக்கல. இங்க என்ன பண்ணிட்டாங்க? ஸ்ட்ரெயிட்டாவே வந்துருச்சு. R is the sister of K அப்படின்னா R ஓட ஜெண்டர் என்னதான்? ஃபீமேல் தான். அப்ப M ஓட ஜெண்டர் என்னது? மேல் தான். ஸோ டெஃபினட்டாவே கொடுத்துட்டாங்க. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ல நம்மளே செலக்ட் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. சரியா? ஸோ அப்ப இந்த இடத்துல டெஃபினட்டா இது ரெண்டும் தான் கரெக்ட். அப்ப ஆன்சர் என்னது? B தான். ஓகே, KSR வந்து சிப்ளிங். KSR சிப்ளிங். அண்ட் R வந்து யாரை மேரிட் பண்ணியிருக்காங்க? M மேரிட் பண்ணியிருக்காங்க. ஸோ M பிளஸ் அண்ட் இவங்களோட டாட்டர் தான் யாரு? D. ஓகே, D. அண்ட் D வந்து யாரை மேரிட் பண்ணியிருக்காங்க? C. அண்ட் தென் F Tயும் மேரிட் கப்பிள்ஸ். ஸோ F Tயும் மேரிட் கப்பிள். F மதரு, T ஃபாதரு, S சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்களா? அண்ட் தென் K வந்து பிளஸ் பிரதர். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? which among the following point option is definitely true? எது டெஃபினட்டா ட்ரூன்னு கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் C is the grandson of T ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ சி வந்துட்டு என்னது டீயோட கிராண்ட்சன். ஆமா, டீக்கு சி கிராண்ட்சனா. ஸோ ஆருக்கு யார் தான் டாட்டர்? டி தான் டாட்டர். ஆருக்கு சி வந்துட்டு என்னது சன் இன்லா, மருமகன். ஸோ அவங்க பொண்ணோட மருமகன். ஸோ அப்ப அது எதுல வராது? கிராண்ட்சன்ல வராது. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஃபால்ஸ். செகண்ட் ஒன் டி இஸ் தி நீஸ் ஆஃப் கே. ஸோ டி வந்து கேக்கு நீஸ்ன்னு சொல்றாங்க. ஆமா, கேவோட சிப்ளிங்கோட பொண்ணு. ஸோ அப்போ டிக்கு கே என்னதான் நீஸ் தான். பி கரெக்ட். அடுத்து எஸ் இஸ் தி அங்கிள் ஆஃப் டி. எஸ் வந்து அங்கிள்னு சொல்றாங்க, கிடையாது. எஸ் வந்து என்னது டிக்கு ஆண்ட்னு வரும், அப்போ சி கிடையாது. அடுத்து டி இஸ் தி ஃபாதர் இன் லா ஆஃப் எஸ். ஸோ எஸ்க்கு டி ஃபாதர் இன் லாவா? கிடையாது. ஸோ எஸ்க்கு டி என்னது ஃபாதர். ஸோ அப்ப இதுவும் ராங். அடுத்து போத் பி அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா ஈயும் வராது. ஸோ அப்ப கரெக்ட் ஒன் என்னதான் பி மட்டும் தான். ஸோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதா? ஸோ இதே மாதிரி இந்த சீரீஸ்ல நெக்ஸ்ட் மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.